ஆண்டவர் கையில் தான் இருக்குது இல்லையா? இதெல்லாம் இவ்வளவு காரணங்கள் எதற்குன்னா எல்லாருமே நம்ம அங்கே சந்திக்கணுன்றதுக்காக தான் இல்லையா? பரலோகம் என்ற ராஜ்யத்தில் முக்கியமான இடத்துல நானும் என்னோட தம்பிமார்களும் என் தங்கச்சிமார்களும் என் அண்ணன்மார்களும் நாங்கள் அங்கே இருக்கணும் அந்த ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம செயல்படுறோம். அந்த ராஜ்யத்துக்கு ஈஸியாக வர முடியாது இல்லையா? அதுக்கு ஒரு திட்டங்கள் உண்டு இல்லையா? அதுதான் இந்த 16 ஆண்டுகள் மாத்திரம் இல்லை, நம்ம எப்போ சின்ன வயசுல இந்த பெற்றோருக்கு வந்தோமோ அதுதான் விதைச்சிட்டு இருக்காங்க. அதுதான் ஆண்டவர் இப்போ அது சொல்ல வேண்டிய நம்ம நிலைக்கு தள்ளப்படுறோம். இந்த சுவிசேஷம் ஆண்டவர் உங்களுக்காக மறித்திருக்கிறார், உங்களுக்காக பிறந்திருக்கிறார், உங்களுக்கு உங்களுடைய பாவத்துக்காக மறித்திருக்கிறார். உங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்த்த ஒரு தெய்வாட்டு ஒரு மனசுல இங்க யாராவது இன்னும் ஆண்டவரை உங்க சொந்த ரட்சகரா நீங்க ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே உன் பாவத்துக்காக நீங்க மறிச்சீங்க, நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன், கத்தறிந்து நான் ஏற்றுக்கொள்வேன். அப்புறம் நீங்க அறிக்கை உங்க பாவத்திலிருந்து அறிக்கையிட்டார், அவர் மன்னிக்க வல்லவரா இருக்கிறார். காலம் தாட்ட வேண்டாம். இந்த ஆண்டவர் கிருபை உள்ள ஆண்டவர் தான், நல்ல ஆண்டவர் தான், கருணை உள்ள தெய்வம் தான். ஆனா நமக்கு இன்னைக்கு சொன்னது போல உன்னுடைய பெயர் என்ன, உன் பெயர் என்ன, உன்னுடைய பெயர் எந்த ஒரு தலைப்புல ஆண்டவர் உங்களோட உணர்த்த கூடுமானால் நீங்க இன்னைக்கு அந்த ரட்சணை நாளாக நீங்க மாற்றிக்கொள்ளுங்க. ஆண்டவர் நல்லவரா இருக்கிறாரு, ஆண்டவர் மகத்துவ உள்ள தெய்வமா இருக்கிறாரு. இந்த கடைசி ஜெபத்தை நம்ம கண்கள் உங்களுடைய அப்படியே இருக்கிற நேரங்கள்ல அப்படியே தலையை சாத்தி துணி தலை வணங்குவோம், ஜெபஸ்தில இருப்போம். இந்த பகுதியை நம்முடைய ஊழியர் சதீஷ் அவர் கையில் நான் ஒப்படைக்கிறேன். அருமையான நண்பர்கள் யாவருக்கும் கூட எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்றோம். 2 வசனம் மட்டும் நான் வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14 - 16. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசிக்க கடவது. அருமையான நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, தேவன் நம் ஒவ்வொருவரையும் முன்குறித்து தெரிந்து கொண்டு உருவாக்கி ஒரு நல்ல நிலையில வச்சிருக்கிறாருன்னு சொன்னா நமக்காக நாம் வாழ்வதற்காக அல்ல, உங்களை முன்குறித்து உங்களுக்காக ஜீவனை கொடுத்து உங்களை உருவாக்கின தேவனுக்காக வாழ்வதற்காக தான். பைபிள்ல பார்க்கிறோம், நீங்கள் தான் உலகத்துக்கு வெளிச்சம், நீங்கள் தான் பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க. எதை ஏற்றுக்கொண்டீங்களோ, எதை கற்றுக்கொண்டீங்களோ அதை மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படுத்தி விளக்காக இந்த உலகத்துல வாழுங்க. உப்பாக வாழ்வோம். பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய நாமம் நாம் ஒவ்வொருவர் மூலியமாய் மகிழ்ப்படுவதற்கு அவர் கிருபை தருவார். நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். கண்களை மூடலாம், நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல மத்தியான நேரத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் நீர். உம்மாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை கர்த்தாவே. ஒன்றுக்கும் உதவாதவர்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய அழகான காரியத்தை செஞ்சிருக்கிறீங்க. அலங்கோலமா இருக்கிற வாழ்க்கையெல்லாம் அலங்காரப்படுத்தி இருக்கிறீங்களே, அது உம்மாலே மட்டுமே கூடும் கர்த்தாவே. இங்க நின்று கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், எங்களுடைய நண்பர்கள், அவங்க போன வலி வேதனை உள்ள பாதைகளை நீர் அறிந்திருக்கிறீர். எவ்வளவு கண்ணீரை உடைய சமூகத்தை சிந்திருப்பாங்க, எவ்வளவா எங்களை புரிந்து கொள்வதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி கதறி இருப்பாங்களே கர்த்தாவே.
தனிமையின் பாதையில போயிட்டு இருப்பாங்க. பல கேள்விக்குறியோடு கூட, சந்தேகத்தோடு கூட, குழப்பத்தோடு கூட, வாழ்க்கையில கசப்போடு கூட எவ்வளவு பேர் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் நீர் அவர்களை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. இவர்கள் ஒன்றாய் இருக்கிறார்கள், அவர்கள் ஜீவனோடு இருக்கிறாங்க. அதற்கு நீர் மட்டுமே காரணம் கர்த்தாவே. அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு வகை வேதனைகளோ வடுக்கள் இருந்தாலும் கூட இன்றைக்கு அவர்கள் உயிரோடு இருக்கிறாங்கன்னு சொன்னா அது நீர் அவர்கள் மேல் வைத்த திட்டம் மாத்திரமே கர்த்தாவே. இதன் திட்டத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இதோ கரம் பிடித்து சுற்றி நிற்கிறதான உம்முடைய பெத்தல் பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி. இவருடைய நண்பர்களுக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. இவர்களை உலகத்துக்கு வெளிச்சமாய் அனுப்புகிறேன். இந்த உலகத்திலே பூமிக்கு உப்பாய் அனுப்புகிறேன். இங்க இருக்கிற நாள் சந்தோஷமா இருந்தாங்க, கர்த்தரை குறித்து அறிந்து கொண்டாங்க. இன்னைக்கு இந்த கேம்பஸை விட்டு வெளியில போகும் பொழுது ஆண்டவரை அறியாத மக்கள் இருக்கிறாங்க. உலகத்துல பாவத்தை தண்ணீரை போல குடிக்கிற மக்கள் இருக்கிறாங்க. எப்படி வாழணும் தெரியாம தங்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சு போட்டவங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் முன்னாடி இங்கிருந்து பல்வேறு ஊர்களுக்கு போகிற உம்முடைய பிள்ளைகள் வெளிச்சமாய் வாழ்ந்து காட்டட்டும். வாழ்க்கைனா இப்படிதான் வாழணும், கடவுள் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி தைரியமாய் சவால் உள்ள வாழ்க்கையோடு அநேகரை கிறிஸ்துவின் பக்கம் திருப்புவதற்கு உம்முடைய மக்களுக்கு நீங்க அனுகிரகம் பாராட்டுங்க. அவருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்க கையிட்டு செய்கிறார தொழில்களில பிசினஸ்ல உடைய கரம் இருக்கட்டும் கர்த்தாவே. அவருடைய வேலை ஸ்தலங்களில் உடைய கரம் இருக்கட்டும். அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு விருத்தியை தாங்க கர்த்தாவே. திருமண வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவர்கள் படிப்புக்காக எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் ஆசீர்வதிங்க. பெண் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பல்வேறு இடங்களில் வேலை செய்வதற்காக அவர்கள் போய்கொண்டிருக்கிறாங்க, படிப்பதற்காக போய்கொண்டிருக்கிறாங்க. அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. தங்களுடைய கற்பை காத்துக் கொள்வதற்கு நீங்க உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. குடும்பமாய் அவர்கள் கரை சேர்க்கிற வரைக்கும் ஒன்றாய் சேர்ந்து ஐக்கியமாய் நிற்பதற்கு எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம். ஏனென்றால் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் பேசுகிற ஒவ்வொரு காரியத்திலும் நீர் எங்களுக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். எங்களுடைய காரியங்களை மறந்து போகிறவர் அல்ல கர்த்தாவே. நீர் எங்களுடைய வாழ்க்கையில உண்மையுள்ளவராய் இருப்பதனாலே உமக்கு நன்றி. இந்த 3 நாள் கூட்டங்களுடைய தேவைகளை சந்தித்ததற்காக உமக்கு நன்றி. ஒருமுகப்படுத்தியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல சிந்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. உண்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நாங்கள் யாரும் எங்களை உயர்த்தவில்லை கர்த்தாவே. நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்கள். எங்களுடைய தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் மரியாதையும் வாழ்த்துகளோ உமக்கு மட்டுமே உரியது என்று சொல்லி உம்மை நாங்கள் உயர்த்தி கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி தாழ்த்து ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சர்டிபிகேட் ஃபர்ஸ்ட் கேலண்டர் கொடுத்துருங்க. கேலண்டர் கொடுத்ததுக்கப்புறம் சேப்பலில் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த 2 வாங்க வேண்டாம். கௌதம் அந்த சர்டிபிகேட்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா சர்டிபிகேட்ஸ் கேப்டன் கொடுத்தீங்களா? எழுதி இருக்குது. அவங்க கேப்டன் கையில் ஒப்படைச்சுங்க. அடுத்து நெக்ஸ்ட் இயரும் இதே நாட்களில் இந்த கூடுகை நடக்கும். இதே மாதிரி இன்னும் அநேக உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை நம்முடைய தம்பிமாங்க தங்கச்சிமார்களை நீங்கள் அழைத்து கொண்டு வருவீர்களானால் அதோட ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த கேப்டன்ஸ் மட்டும் நீங்க வின்னருடைய கேப்டன் யாரு? ஆல்பர்ட் டேவின் வின்னருடைய சர்டிபிகேட்ஸ் கொடுக்கணும். எல்லா டீம் மெம்பர்ஸ் கொடுத்துங்க.
ரன்னர் டீம் கேப்டன் அவங்களுடைய சர்டிபிகேட்ஸ். ரன்னர் யாரு? ஓகே, எங்களுடைய அந்த டேலண்ட்ல எங்க நம்பர்ஸ் இருக்குது. எனி டைம் நீங்க கூப்பிடலாம். அதுக்குன்னு 2 மணிக்கு 1 மணிக்கெல்லாம் கூப்பிடக்கூடாது. ஓகே, கடைசியாக ஆசீர்வாதம் நம்முடைய எபினேஸ்வரன் நம்மளுடைய ஆசீர்வாதத்தை கூறி இந்த குழுவை முடிப்போம். எல்லாரும் அமைதியா இருக்கணும். ஆசீர்வாதத்துக்காக சில்ட்ரன்ஸ்க்கு ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் நீங்க நெக்ஸ்ட் இயர் நீங்க எங்களுக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா அது நாங்க ஆல்ரெடி அதை பிளான் பண்றதுக்கு எங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நமக்கு நிறைய சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. அதனால அதை நம்ம கொஞ்சம் நல்லா இன்னும் அதிகமா பிளான் பண்ணணும். அதனால நீங்க உங்கள்கிட்ட ஏதாச்சும் இருந்துச்சு பிளான் இருந்துச்சுன்னா எங்களுக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, எப்படி ஒரு 1 minute எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ், இன்க்ளூடிங் சில்ட்ரன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. The grace of our Lord Jesus Christ, the love of God the Father, the fellowship and communion of the Holy Spirit be upon us all, upon Bethel, upon all its ministries, upon all those who have gathered here for the last 3 days, till the glorious appearing of thy Son, our Lord Jesus Christ. Amen.